எல்லாருக்கும் வணக்கம். தமிழக முன்னாள் அமைச்சர் வேலு இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டில் கிட்டத்தட்ட 16 மணி நேரத்துக்கு மேலமா ரைடு நடந்திருக்கு. இப்படி இருக்கும்போது தான் அவருடைய வீட்டில இருந்து 40 லட்சம் பணம் சிக்கியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸும் வந்துச்சு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தாங்க முன்னாள் அமைச்சர் வேலு. இவங்க வந்து முறைகேடு பண்ணாங்கன்ற மாதிரி அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியிருந்தாங்க. ஸோ அதன் பேர்ல வந்து நேற்று நாளாவே வந்து அவங்களுக்கு சொந்தமான வீடு, ஆழ்வார்பேட்டில் இருக்கக்கூடிய வீடு, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய வீடு, அப்புறம் ஒரு காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு மெடிக்கல் காலேஜ், இது மாதிரி இடத்துலலாம் வந்து கிட்டத்தட்ட காலையிலேருந்தே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள்லாம் வந்து சோதனை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவருடைய காரில் கூட சோதனை நடத்தினாங்க. ஸோ கிட்டத்தட்ட 16 மணி நேரத்துக்கு மேலே இந்த சோதனை வந்து நடந்துச்சு. இப்போ ஒரு வழியாக அது முடிஞ்சிருச்சு. ஸோ இது குறித்து ஃபைனலாக செய்தியாளர்கள்ட்ட அவர் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அவங்க வந்து ஆளுநர் உரைக்கு வந்து பதிலுரை கொடுத்து கொண்டாரு இல்லையா, அப்பதான் திட்டமிட்டு 2017 இருந்து 2021 வரைக்கும் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட வருஷத்தை சொல்லி ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை வந்து அவரு சொன்னாரு. ஆனா அவர் வந்து அவர் சொல்லும்போது நான் ஆதாரத்தோடு பேசுங்க, இப்படி ஒரு குற்றச்சாட்டை நீங்க சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ பேரவை தலைவர் இருக்கும்போது பேரவை தலைவர்கிட்டயே நான் ஆதாரத்தை காட்டிட்டு தான் சொல்றது இது வரைக்கும் மரபுன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு பின்னால அவர்களுடைய எதிர்கட்சியினுடைய தலைவர் அவர்கள்ட்ட இருந்து எனக்கு வந்து மைக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு நான் வந்து அவர் வந்து பேரவைத் தலைவரை பார்த்து அவருடைய எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து பதில் சொல்லணும், அதனால அவருக்கு வந்து மைக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து வலியுறுத்திட்டு தான் நின்று கொண்டுட்டு இருந்தாரு. ஆனா ஃபைனலா அப்படி நடக்கல. ஸோ அவர் அங்க பேசினதுனால தான் அவர் வீட்டுக்கு வந்து ரைடு வந்துச்சு. ஸோ ரைடு வந்ததுனால இவ்வளோ பணங்கள் வந்து சிக்கி இருக்குது அப்படின்ற மாதிரியும் நியூஸ் வந்தது இல்லையா. ஆனா அவர் என்ன சொல்றாரு, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல, என் வீட்டுக்கு ரைடு வந்தாங்க, அங்க எதுவுமே இல்லை. ஸோ ஆதாரத்தை காட்டிட்டு பழி போடுங்கன்னு சொன்னோம். ஆனா அவங்க வந்து அதை கேட்கல. அதுக்கு பின்னால அவங்க எங்களை வந்து வெளியே தூக்கி போடலாம் அப்படின்ற நிலைக்கு வந்து அவங்க வந்து வந்துட்டாங்க. அதனால நாங்க எல்லாருமே வந்து அமைதியா அந்த இடத்துல இருந்து நாங்க வெளியே வந்துட்டோம். இப்படி நான் ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா, அதனால கடந்த 2020க்கு முன்னால எங்கோ கரூர்ல ஏதோ ஒரு ஆஃபீஸ்ல ஒரு நடந்த குற்றச்சாட்டை வந்து மையப்படுத்தி என் வீட்டுக்கு ரைடு வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இதோட இல்லாம சம்பந்தமே இல்லாம அந்த இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குல்ல, அங்க போயிட்டு வந்து சோதனை அப்படின்ற பேர்ல வந்து இவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து நியாயமே இல்லை அப்படின்ற மாதிரியும் திராவிட முன்னேற்ற கழகம் அதையே வந்து பார்த்த இயக்கம் தான் அது. இந்த ரைடுக்கெல்லாம் கண்டிப்பா நாங்க பயப்பட மாட்டோம், பம்மி போயிட மாட்டோம். கடைசியா நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை தீர்மானம் வந்து நம்பிக்கைனா அது நீதிமன்றம் தான். அதனால நீதிமன்றத்துல நாங்க நிராபராதி அப்படின்றத நாங்க கண்டிப்பா நிரூபிப்போம். இப்ப மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம் இருக்கும். ஆனா எங்களுக்கு அந்த மாதிரி மடியில கனம் இல்லை, வழியிலையும் பயம் இல்லைன்ற மாதிரி பழமொழி சொல்லியிருக்காரு. ஸோ அவரை பொறுத்தவரை அவர் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரியும், அவர் ரொம்பவே ஒரு பரிசுத்தமான ஒரு மகான் அப்படின்ற மாதிரியும், எந்த தப்புமே நான் செய்யல, தமிழ்நாட்டுல மக்கள் விரும்புகிற ஒரு அற்புதமான அரசை வந்து திராவிட மாடல் அப்படின்ற அடிப்படையில நாட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டிய திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து அத்தனை திட்டங்களும் போய் சேரணும், அதுக்கு ஒரு அற்புதமான அரசை நடத்தி காட்டி இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் கடைசி 5 வருஷத்துல. அதனால எங்களுக்கு எந்தவித பயமுமே கிடையாது. இப்ப நாங்க வந்து நீதிமன்றத்துல போயிட்டு இந்த வழக்கை நாங்க சந்திச்சுப்போம். என் வீட்டுல 40 லட்சம் பறிமுதல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னதே வடிகட்டின பொய் தான். எந்த இடத்துலயுமே வந்து பணமோ சரி இதை கொண்டுட்டு போகல, வேற எந்த பொருளையுமே அவங்க பறிமுதல் செய்யல. எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல, அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கரூர், அந்த இடத்துல ஏதோ ஒரு ரோடு வந்து போட்டிருக்காங்க. அதனால ஏற்கனவே வந்து ஒரு பில் வந்து அங்க இருந்துச்சு, அதனால அங்க ஒரு தவறு நடந்துருச்சு. அந்த கான்ட்ராக்டர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து முன்னாள் அமைச்சரை நேரடியாக தொடர்பு கொண்டு தொலைபேசியில வந்து பேசி உதவி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் அந்த எஃப்ஐஆர்லேயே வந்து இருக்குது. ஸோ இங்க இருந்து கரூர் எவ்வளோ தூரம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பா சிஎம்க்கு தெரியும். ஸோ அங்க வந்து ஏதோ ஒரு ஆஃபீஸ்ல ஒரு டெண்டர் நடத்தணும் அப்படின்னாக்க அங்க இருக்கிற அந்த இன்ஜினியர் இருக்காரு இல்லையா, டின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் டெண்டர் நடத்துவாங்க. அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அங்கதான் இருக்குமே தவிர, நான் அமைச்சராக இருந்த நேரத்துல அமைச்சராக
இருந்த காரணத்தினால என் வீட்டில் அது எப்படி இருக்கும் இப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. எதா இருந்தாலும் நாங்கள் வந்து கோர்ட்டில் பார்த்துப்போம், நாங்கள் தப்பு செய்யலை, நாங்கள் நிராபராதி அப்படின்றத கோர்ட்டில் நாங்கள் வந்து சொல்லிடுவோம். எங்களுக்கு வந்து மடியில் வந்து கனம் இல்லை, அதனால எங்களுக்கு போகிற வழியில் பயம் கிடையாது. இந்த ரெய்டுக்கெல்லாம் பயப்படுற ஆளா நாங்கள் அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே இந்த திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது ஒரு மிகப்பெரிய இயக்கம். மிஸ்ஸா அப்படின்ற ஒரு அமைப்பையே பார்த்த இயக்கம் இது. நீங்கள் காட்டுற இந்த ரெய்டு, இந்த பூச்சாண்டிக்கெலாம் நான் பயப்பட மாட்டேன். இந்த 40 லட்சம் எடுத்தேன்னு சொன்னீங்களே, இதுவே ஒரு வடிகட்டின ஒரு ஒரு மிகப்பெரிய அப்பட்டமான பொய் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்கான டாக்குமெண்ட், இதனுடைய உண்மை இதெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் வெளியில் வருமோ வரும். முன்னாள் அமைச்சர் அவர்கள் பொய் சொல்கிறாரா இல்லையான்றது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும்.